கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய மனித அவதாரம். அவர் பிறந்து நம்முடைய தாயாம் திரு அவை, கத்தோலிக்க திரு அவை 2025 ஜூபிலியை இந்த ஆண்டு கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றது. அதனுடைய ஒரு நிறைவாக இந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார், அவருடைய மனித அவதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு எதை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுளே, அதாவது லவ் இஸ் பார்ன், கடவுளே அன்பே பிறப்பெடுத்திருக்கு, ஒரு மனித அவதாரம் எடுத்திருக்கு அப்படின்னு. அப்போ கடவுள் நம்மோடு வாழ்கிறார். கடவுள், அதாவது இம்மானுவேல், கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பதை தான் அது நமக்கு சொல்லுது. அதனால் எந்த சூழலையும் கடவுளுடைய உடனிருப்பு நம்மளோடு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவது தான் இந்த கிறிஸ்மஸ். அதாவது நம்ம நிறைய சமயங்களில் கடவுளர்களுடைய தோற்றமெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அவதாரம், அது தீமையை அழிப்பதற்கான ஒரு அவதாரம் அப்படி தான் எல்லா சமயமும் சொல்லுது. ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மளோடு வாழ்ந்து இந்த தீமைக்காக தன்னை அழித்து கொள்கிறார் அப்படின்றது தான் அந்த கிறிஸ்மஸ் செய்தி நமக்கு சொல்லுது. இதில் நான் ஒரு 2 ஆழமான பொருளை நான் உணர்றேன். ஒரு 2 உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய மகன், மனைவி, மருமகள், அப்புறம் பேரப்பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த கிறிஸ்மஸுக்கு நான் ஒரு 3 குடும்பத்தை கூப்பிடலான் இருக்கேன். அதில் யாரை நம்ம முக்கியமாக நம்ம கூப்பிடலாம் அப்படின்றத உங்ககிட்ட நான் கேட்கலாம் அப்படின்னு தான் உங்களை நான் கூப்பிட்டேன். அதாவது அன்பு, மகிழ்ச்சி, செல்வம் அப்படின்னு 3 குடும்பம் இருக்குது. அதில் நம்ம எந்த குடும்பத்தை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகன்கிட்ட கேட்குறேன். அப்போ அந்த மகன் சொல்கிறான், அப்பா மகிழ்ச்சியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்குறாரு, யாரம்மா கூப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, செல்வத்தை கூப்பிடுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரெண்டுலேயுமே அவருக்கு திருப்திப்படலை. தன்னுடைய மருமகள் எப்போதுமே ஒரு வித்தியாசமாக சிந்திக்கிறது, இந்த குடும்பத்தினுடைய தேவைகளெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய மருமகள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மருமகள்கிட்ட கேட்குறாரு, யாரம்மா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மருமகள் சொல்கிறாங்க, அப்பா நம்ம அன்பை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏம்மா, உன்னுடைய மாமியார் செல்வத்தை கூப்பிடுவோம்னு சொன்னாங்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் மகிழ்ச்சியை கூப்பிடுவோன்னு சொன்னாங்க, நீ அன்பை கூப்பிடுவோன்னு சொல்கிறியேம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த மருமகள் சொல்கிறா, அப்பா அன்பை கூப்பிட்டோம்னா மற்ற எல்லா செல்வமும் வந்துடும், மகிழ்ச்சியும் வந்துடும், செல்வம் வந்துடும், மற்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லாதுமே நமக்கு கிடைச்சிரும், அன்பு இருந்தாலே போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மருமகள் சொல்கிறா. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது வின்டர் சீசன், அங்கே ரொம்ப குளிர்காலத்தில் ஒரு 2-3 கோட்டு யூஸ் பண்ணால் தான் அவங்களால என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அப்போது அந்த சமயத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னுடைய மகனுக்கு முதல் பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கு வேண்டிய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த நாளும் வந்துடுது, எல்லாரும் வர்றாங்க. அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் கேதர் பண்ணுறாங்க அந்த வீட்டில். அப்போது அந்த கோட்டுலாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மேல் கோட்டை எப்போதுமே வீட்டுக்கு வெளியில் கழட்டி வச்சுட்டு தான் வருவாங்க. அப்படி எல்லாருமே அந்த கோட்டை கழட்டி வச்சுட்டு வர்றாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள்லாம் ஒரு பக்கம் தங்களுடைய தொழில்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பெண்கள்லாம் சமையல், அப்புறம் மற்ற அவங்க என்னென்ன பிடிக்குதோ அவங்க கதையெல்லாம், அவங்க சொந்த கதையெல்லாம் பேசி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி நேரம் ஆகிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த குழந்தைய தேடுறாங்க. குழந்தைய காணும். எல்லா இடம் போய் தேடுறாங்க, குழந்தைய காணும். சரி வெளியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே வெளியில் இருந்த அந்த கோட்டு, அந்த ஸ்டாண்டில் இருந்த கோட்டு பூரா கீழே விழுந்து கிடக்குது. அப்போ அந்த கோட்டை தூக்கிட்டு பார்க்குறாங்க, அந்த குழந்தை அங்கே இறந்து இருக்குது. அப்போ தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஐயையோ நம்ம இந்த குழந்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுட்டோம், நமக்கு முக்கியம் அந்த குழந்தை
ஆனால் அதை பற்றி பேசாமல், அதை தேடாமல், அதை மையப்படுத்தாமல் அந்த குழந்தைய வச்சு நல்லா பேசி விளையாடி சிரிச்சிருந்துருக்கலாம். நம்ம நம்மளுடைய தொழில், நம்மளுடைய சொந்தம், இதுகளெல்லாம் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த நிகழ்வுக்கு யார் முக்கியமோ அதை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. இதை மாதிரி தான் அந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியும் நமக்கு 2 உண்மையான செய்தியை நமக்கு கொண்டு வருது. அதாவது கடவுளுடைய பிறப்பு அன்பே பிறப்பெடுத்தது அப்படின்றத நமக்கு சொல்லுது. இன்னொன்று, இயேசுவினுடைய அந்த பிறப்பு நிகழ்ச்சி இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வந்தது அப்படின்ற அந்த மையப்பொருளை நாம் உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்ச்சி இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்தது அப்படின்றதுலேருந்து நாம் அவரை பற்றி அதிகமாக அறிகிறது, அவரை பற்றி பிறருக்கு நம்ம சொல்வது, அவருடைய பிறப்பால் இந்த உலகம் ஒரு புதிய சமுதாயம், ஒரு புது பிறப்பு அடைந்தது அப்படின்றத நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதோடு இயேசு நம்மோடு வாழ்கிறார், கடவுள் நம்மோடு இம்மானுவேலாய் இருக்கிறார். அப்போ அன்பே நம்மளோட இருக்கும்போது, அன்பே நம்மளோட பிரசன்னமாய் இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு பெரிய துயரமாக, துன்பமாக இருக்காது. கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்கிற நம்பிக்கை நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழி நடத்தும். அதனால் அன்பை கொண்டாடுவோம். அந்த அன்பின் வழியாக இயேசு நம்மோடு வாழ்கிறார் என்கிற அந்த மையப்பொருளில் அவரை பற்றிய அறிவில் நாளும் வளர்ந்து நம்ம அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நாம் முன் வருவோம் அப்படின்றத இந்த கிறிஸ்மஸ் செய்தி, அவருடைய ஜூபிலி ஆண்டு நமக்கு சொல்வதாக நாம் உணர்ந்து நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி.